ஷர்ட் எப்படி நீட்டாக பர்ஃபெக்டாக அயர்ன் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு ஷர்ட் எடுத்து இது போல் விரிச்சு போட்டுக்கோங்க. எல்லா இடமும் தண்ணி படுற மாதிரி நல்லா லைட்டாக தண்ணி தெளித்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இது போல் ஷோல்டரில் பின்பகுதியில் இருக்கும் இந்த மடிப்பு வந்து அப்படியே எடுக்க வேண்டியது தான். நான் இப்போ எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இது போல் மடிப்பு எடுத்து இப்போ இந்த இடத்துல தான் வந்து ஷோல்டரில் அயர்ன் பண்ணணும். இப்போ இது போல் திருப்பி போட்டுட்டு இப்போ இந்த இடம் ஃபுல்லாக வந்து அயர்ன் பண்ணி எடுத்துக்கலாம். ஈரப்பதம் போகிற வரைக்கும் நல்லா அயர்ன் பண்ணணும். அப்போ தான் நீட்டாக இருக்கும், சுருக்கம் இல்லாமல் ஷர்ட்லாம். இப்போ இது போல் வந்து அயர்ன் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து காலரில் அயர்ன் பண்ணிடலாம். காலர் அயர்ன் பண்ணியாச்சு. இப்போ ஷர்ட்டோட ஒரு பக்கம் கைப்பகுதியை அயர்ன் பண்ணணும். அதை திருப்பி போட்டு மறுபகுதியிலையும் அதே போல் இருக்கிற மாதிரி அயர்ன் பண்ணி எடுத்துக்கோங்க. இன்னொரு கையிலையும் நான் அயர்ன் பண்ணிக்கிறேன் இதே போல். இதையும் திருப்பி இன்னொரு வாட்டி அயர்ன் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். இப்போ ஷர்ட் வந்து ஃபுல்லாக இது போல் விரித்து போட்டுக்கணும். பட்டன் போட்டுற பகுதி ரெண்டுமே வந்து முன்பக்கம் தள்ளி விட்டுட்டு பின்பக்கம் மட்டும் இருக்கிற மாதிரி அயர்ன் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் ஓப்பன் பண்ணி போட்டிருக்க மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக அயர்ன் பண்ணுறதுக்கு வரும். இப்போ ஷர்ட்டில் ஒரு முன்பக்கத்தில் ஒரு பக்கம் மட்டும் எடுத்து போட்டு அந்த பகுதியை அயர்ன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த பக்கம் அயர்ன் பண்ணியாச்சு. பாக்கெட் இருக்க அந்த பகுதியை வந்து இப்போ அயர்ன் பண்ணிடலாம். ரெண்டு பக்கமும் அயர்ன் பண்ணதுக்கப்புறமா ஷோல்டரில் இது போல் கை பிடிச்சி ஷர்ட் வந்து இது போல் போட்டுக்கோங்க. போட்டு பட்டன் போட்டு விட்டுற வேண்டியது தான். ஃபஸ்ட்டு காலரை இது போல் மடிச்சுட்டு அங்கே ஒரு பட்டன் விட்டு ஒரு பட்டன் போல் அயர்ன் பண்ணி எடுத்துக்கோங்க. பேக் சைட் திருப்பிட்டு மறுபடியும் ஒரு வாட்டி அயர்ன் பண்ணிவிட்டு இப்போ இது போல் மடித்து எடுத்துக்கலாம். அவ்வளோதான். கைகளை இது போல் மடிச்சுட்டு ஒரு வாட்டி நீட்டாக அயர்ன் பண்ணிவிட்டு ஆப்போசிட் பக்கமும் அதே போல் மடித்து கையை மடித்து அயர்ன் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இதை ஒரு வாட்டி அயர்ன் பண்ணிக்கோங்க. இதையும் ஒரு வாட்டி அயர்ன் பண்ணிட்டோன்னா பர்ஃபெக்டாக நம்ம அயர்ன் பண்ணது ரெடி ஆகிடும். ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.